கார் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறது என்ன கலர் எனக்கு செட் ஆகும். கருப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கலர் அண்ட் எவ்ரிபடி நோஸ் கருப்புனாலே அது சனீஸ்வரன். பட் ஆக்சுவலி சனீஸ்வர பகவான் வந்து இஸ் இன் ப்ளூ கலர். இந்த வெளிர் நீலம்னு சொல்றோம்ல, வானத்துக்கு இருக்க கலர் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கை ப்ளூ, அந்த சஃபையர் வந்து சனிக்கு ரொம்ப நல்லது. மெடிடேஷன் ரூமு இல்லை உங்களுடைய பூஜை ரூம்லாம் அந்த பர்பிள் கலர் போட்டிங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாகும். ஒரு நவரத்னம் போடுறதுங்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. கல் போடு உனக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொன்னால் அது போய் கல்லுனால ஒரு அதிர்ஷ்டம் வரவே வராது. அதிர்ஷ்டங்கிறது உன் கர்மா தான். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர், எல்லோருக்கும் பரிச்சயமான முகம், ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் அவர்கள். மேம் வணக்கம். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப இந்த முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, கலர்ஸ், நிறங்கள். நம்ம வந்து அது உடைகளாகட்டும், இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற பெயிண்ட் ஆகட்டும், இல்லை சாப்பாடாகட்டும், இந்த நிறங்கள்ங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுறது. ஆக்சுவலி நிறங்கள் வந்து நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம், அதுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு, அதனோட விஷயங்கள் என்ன? கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். திங்கக்கிழமைனா அவங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டுப்பாங்க, செவ்வாய்க்கிழமைனா ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டுப்பாங்க, புதன்கிழமைனா பச்சை ட்ரெஸ் போட்டுப்பாங்க. ஸோ நான் வந்து சாதாரண மக்கள் சொல்லலை, விவிஐபி சொல்கிறேன். நிறைய வந்து இந்த செல்வந்தர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தொடர்ந்து இவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பல வருடமா எனக்கு வந்து அவங்க அரசியல்ல தெரியும். ரொம்ப மிகப்பெரிய ஒரு அரசியல் இவங்க. அவங்க வந்து சாப்பிட்றது முதற்கொண்டே அந்தந்த கிழமைக்கு ஏற்ற நிறங்கள். இப்போ திங்கக்கிழமைன்னா அவங்க வந்து சந்திரனுக்காக வெள்ளி தட்டில் சாப்பிடுவாங்க, செவ்வாய்க்கிழமைன்னா அவங்க வந்து காப்பர் தட்டில் சாப்பிடுவாங்க, புதன்கிழமைன்னா பச்சை வாழை இலையில சாப்பிடுவாங்க, வியாழக்கிழமை தங்கத்தட்டுல சாப்பிடுவாங்க, ஸோ சனிக்கிழமை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சாப்பிடுவாங்க, இரும்பு சனிக்காக. அவங்க வீட்டில் வந்து ஃபேன் பெயிண்ட் முதற்கொண்டு நவகிரகத்துக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால அந்த நவகிரகத்தினுடைய அந்த இம்பாக்ட் நம்ம மேல கிடைக்கும். அதாவதுமா, நிறங்கள் பிளேஸ் அ வைட்டல் ரோல். நம்ம சொல்றோமே தவிர அந்த கலர் சைக்காலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரெண்டு விஷயம் உண்டு. ஒன்று, எனக்கு பிடித்த நிறம், மை ஃபேவரட் கலர். ரெண்டாவது, எனக்கு சாதகமா இருக்கிறது, மை ஃபேவரபிள் கலர். ஸோ நம்ம ஃபேவரட் கலர்ஸ் வந்து எப்பவுமே ஃபேவரபிளா இருக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா. ஓகே, சில பேருக்கு ப்ளூவா பிடிக்கும், சில பேருக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டா பிடிக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் வந்து போட்டுப்பாங்க. ஆமா. ஸோ அதனால கூட அவங்களுக்கு நடக்கிற நன்மை தீமைகள். நம்ம இப்போ கார் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறது என்ன கலர் எனக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு தான். ஸோ கலர் சைக்காலஜியோ இல்லை கலர்ஸ் வந்து இட் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல். அண்ட் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அதை எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு அது பாசிட்டிவாக நடக்கும். இப்போ உனக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் ராசி நான் சொல்கிறேன், ஆனால் உனக்கு ப்ளூ பிடிக்காது, பட் உனக்கு அது நீ போட்டுட்டேன்னா உனக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பா இல்லையா? இப்போ சில பேருக்கு கருப்பு வந்து செட் ஆகாதுன்னுவாங்க. கருப்பை வந்து ஒரு அசுபமா தானே பாக்குறாங்க. ஏதாவது ஒரு விசேஷத்துக்கோ நல்ல விஷயங்களுக்கோ கருப்பு போடாத அப்படின்னு. ஆமா. ஆனா நம்ம இதுல மாசமா இருந்தா மசக்க கருப்புன்னு. ஆமா, அது வந்து அப்ப பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு அத வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீ கருப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கலர் அண்ட் எவ்ரிபடி நோஸ் கருப்புனாலே அது சனீஸ்வரன். பட் ஆக்சுவலி சனீஸ்வர பகவான் வந்து இஸ் இன் ப்ளூ கலர். நீல நிறம் தான் சனீஸ்வரனுக்கு. சனீஸ்வரன். இப்போ இந்த நான் கூட போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ப்ளூ, அதாவது இந்த கருநீலம், இதுதான் சனீஸ்வரனுடைய நிறம், நாட் பிளாக். ஓகேங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, ராகுக்கு வந்து நீலம் கொடுத்ததுனால சனீஸ்வரனுக்கு கருப்பு. நவகிரக சந்நிதியில சனீஸ்வரனுக்கு பிளாக் தான் கொடுக்குறாங்க அண்ட் ராகுக்கு வந்து நீலம் கொடுப்பாங்க, டார்க் ப்ளூ. சோ இந்த வெளிர் நீலம்னு சொல்றோம்ல, வானத்துக்கு இருக்க கலர் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கை ப்ளூ, அந்த சஃபையர் வந்து சனிக்கு ரொம்ப நல்லது. ஓகே, கையில ஸ்டோனா போடுறது. ஆமா. இப்ப நான் இந்த டார்க் ப்ளூ போட்டேன், இது ராகுக்கும் சனிக்குமா காமனா போட்டிருக்கேன். இது எப்படி அவங்க ஜாதகம் பார்த்து போடணுமா இல்லாட்டி அவங்க? இல்ல, இப்போ சில பேருக்கு ஜாதகம் பார்க்கணும். ஜாதகத்துல இப்ப உனக்கு சனி ஃபேவரபிளா இருந்ததுன்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டார்க் ப்ளூ கல்லு போட்டுக்கலாம். இப்ப குரு உனக்கு ஃபேவரபிளா இருக்காருன்னா நீ அந்த வந்து கனக புஷ்பராகம் எல்லோ டோபாஸ் போடலாம். உனக்கு சுக்கிரன் வந்து சாதகமா இருக்காருன்னா நீ வைரம் போட்டுக்கலாம். பட் ஆக்சுவலி வைரமுமே வந்து
கரியில இருந்து எடுக்கிறது தானே. ஆமா ஆமா சுக்கிரனுக்கு கரியில இருந்து வர்றது தானே வைரமே. அதனால நம்ம சனீஸ்வரனுக்குமே வைரம் போட்டுக்கலாம். ஓகே. அதனால கலர்ஸ் வந்து இப்போ ஹால்ல உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு லைட் பிங்க்கு தட் கிவ்ஸ் யூ so much of happiness. ப்ரௌன் வந்து அவாய்ட் பண்ணணும். ஜென்ரலி ப்ரௌன் வந்து இட்ஸ் அ கலர் ஆஃப் சாரோ. நிறைய பேர் வந்து செவுத்துல ஒரு பகுதி மட்டும் ஒரு கலர் அடிச்சிருக்காங்க. அது வந்து இப்போ அது ட்ரெண்டா இருக்கு. நீங்க ஒரு பகுதி அடிச்சா கூட அதுக்கு நீங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறங்கள் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இப்ப பூஜை ரூம் அப்படின்னா நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் கலர்னு சொல்லணும்னா வயலட் தான். அந்த கத்திரிக்காய் கலர் சொல்லுவாங்கல்ல, கத்திரிப்பூ கலர். அது வந்து இப்ப நம்மளுடைய உடம்புலயே சக்கராஸ் இருக்கு, 7 சக்கராஸ் இருக்கு. இந்த சக்கராஸ் ஒன்னொன்னு ஒரு கலர்ல இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கான அந்த சக்கர நிறம் வந்து பர்பிள். அப்ப மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு மெடிடேஷன் ரூமு இல்ல உங்களுடைய பூஜை ரூம்லாம் அந்த பர்பிள் கலர் போட்டீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ பசங்களுக்கு படிக்கிற ரூம்னா நீங்க வந்து எல்லோ கலர் போடுங்க. தூங்குற ரூமுக்கு ப்ளூ போடுங்க, ஸ்கை ப்ளூ, which will calm your mind. அண்ட் இது அதனால நிறங்கள் வந்து கண்டிப்பா நீங்க வந்து கிச்சனுக்கு வந்து ஒரு நல்ல ஆரஞ்சு கலர்ல ரெட் கொடுங்க. அதெல்லாம் வந்து ஃபயர். இட்ஸ் இது அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது இட் கிவ்ஸ் எனர்ஜி, பாடிக்கும் நமக்கு நல்லது. அதனால நிறங்கள் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்ப நீங்க வந்து ஒரு வியாபார ஸ்தலம்னு வைங்களேன், உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய கலர்ஸ் போடும்போது வியாபாரம் நல்லா நடக்கும். ஹாஸ்பிட்டல், படிப்பு, படிக்கிற ஸ்தலம், இது எல்லாத்துக்குமே ஏன்னா பள்ளிகள்ல நிறைய கலர்ஸ்ல வரைஞ்சிருப்பாங்க. கிளாஸ் ரூம் சிலதுக்கெல்லாம் ஒரு மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நிறங்களுக்கு இவ்வளவு மதிப்பு உண்டு. இப்ப நீங்க ஸ்டோன்ஸ்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, இது வந்து இந்த தசைகள் இருக்கிற வரைக்கும் தான் போட்டுக்கணுமா இல்ல லைஃப் டைம் அவங்க வேர் பண்ணிக்கலாம்? ஜென்ரலி ஒரு நவரத்னம் போடுறதுங்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இப்ப நீ கல்லு போடு உனக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொன்னா அது போய். கல்லுனால ஒரு அதிர்ஷ்டம் வரவே வராது. அதிர்ஷ்டங்கிறது உன் கர்மா தான். நீ என்னென்ன பண்ணியிருக்கே அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரலி என்னன்னா இந்த மேடுகள் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ நம்மளோட இது வந்து புதன் மேடு, இது வந்து சந்திரமேடு. ஸோ இது ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு மேடு இருக்கும்போது இந்த கையில வந்து பிஸ்னஸ் பண்றவங்க அந்த எமரல்டு பச்சை மரகத பச்சை இந்த இதுல போடுவாங்க. அப்போ நீ நல்ல பிசினஸ் வரணும். ஏன்னா இது வந்து புதன் மேடு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் செட்டிங்ல தான் அந்த கல் போடணும். செட்டிங் க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்ப அந்த சூரிய ஒளி அதுல படும் பொழுது நம்மளுடைய உடல் அது படுறச்சு நமக்கு அது எனர்ஜி கொடுக்கும். சில பேர் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமும் ஸ்டோன்ஸ் போடுறாங்களே, அதுக்கு ஏதாவது வயசு இருக்கா இல்லாட்டி எந்த அதெல்லாம் இல்லை, எந்த வயசுக்கும் போடலாம். பட் கல்லு போட்டா அதிர்ஷ்டம் வரும்னு சொல்றது தவறு கிடையாது. அது வந்து நம்மளுடைய கலர்ஸ்க்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நவகிரகங்களுக்குமே தனிப்பட்ட நிறங்கள் கிடையாது. இப்போ சூரியன் வந்து உங்களுக்கு குருவின் வழியாக போகும்போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கலர் அந்த எல்லோ. அதனால குரு எந்த கிரகங்களுக்குமே நிறம் கிடையாது. இட் டேக்ஸ் ஆல் த கலர்ஸ் ஃப்ரம் சன்ரைஸ். அதனால நம்ம வந்து இப்போ புத பகவான் பச்சை அப்படின்னா புத பகவான் பச்சை இல்ல, புதன் வழியா அந்த ரேஸ் பாஸ் பண்ணும்போது ஸோ ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த நவராத்திரி டயத்துல தான் இந்த கலர்ஸ் கூட வந்து நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 9 நாட்களுக்கு 9 விதமான நிறங்கள்ல வந்து சாரீஸ் கட்டிக்கிறது இல்ல ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிறது, அதே கலர்ல கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, வெத்தலை பாக்கோட வந்து கொடுப்பாங்க. பட் டெய்லியே வந்து நம்ம இந்த கலர்ஸை அந்தந்த டேக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுனால எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா உண்டு. ஸோ இன்னைக்கு வந்து கலர்ஸ்க்கான ஸ்பெஷாலிட்டி என்ன, அதை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் ஒரே கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வார்ட்ரோப்ஸ் நிறைய கலர் இருந்தாலும் சென்டிமெண்டலா எனக்கு இதான் ஒர்க் அவுட் ஆகணும் ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மாத்தி யூஸ் பண்றதுனாலயும் லக் இருக்கும், அது மூலமாவும் ஜெயிக்க முடியும், அதுலயும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே ஒரு அழகான பதிவு தான். அடுத்தடுத்து இன்னும் இதே மாதிரி ஒரு அழகழகான ஒரு பதிவுகள்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றிமா.